குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? எனக்கு பின்னாடி ஒரு மரம் ஒன்று தெரியுது பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஒரு ரசிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த இடத்துல இந்த தண்ணி இங்க ஃபுல்லா நிரம்பி இருந்ததுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தண்ணி ஃபுல்லா நிரம்பி இருந்தது. அப்ப நிரம்பி இருந்த போது இந்த மரம் தண்ணிக்குள்ள இருந்ததுனால அது அப்படியே அழுகி போச்சு. ஆனா ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, எல்லா மரமுமே தண்ணிக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மரம் எல்லாம் என்னன்னு செஞ்சிடும்னா அப்படியே அழுகி பட்டு போயிடும். ஒரே ஒரு மரம் மட்டும் அது அழுகவே அழுகாது, பட்டும் போகாது. அந்த மரம் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும், அது கனி கொடுக்கும். அது என்ன மரம்னா அது ஒலிவ மரம். நோவுடைய பேழையில ஆண்டவர் அந்த முழு உலகத்தையும் அழித்த போது அந்த பேழை மாத்திரம் அரராத் மலையில நின்னது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் வத்தின போது எல்லா மரங்களை காட்டிலும் ஒலிவ மரம் மட்டும்தான் நிலைத்திருந்தது. ஏனென்றால் அந்த தண்ணி இறங்கின போது அந்த புறா போய் ஒலிவ இலையை ஒண்ணு பறித்து வந்தது. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகள் அவரை சார்ந்து இருக்கிறவங்க என்ன சூழ்நிலை, எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு பிரச்சனை அவங்கள மூழ்கடிக்கிறதுக்கே வந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டார்கள். கர்த்தர் அவர்களை தலைக்க பண்ணுவார், தலை நிமிர பண்ணுவார். உங்களையும் அதே போலதான் இந்த ஒலிவ மரத்தை போல தலைக்க பண்ணுவார், தலை நிமிர பண்ணுவார். இந்த மரத்தை போல இல்லைங்க, இங்க ஒலிவ மரம். God bless you. ஆமென்.